டிசம்பர் 6 மற்றும் 7 ஆகிய தேதிகளில் டெல்லியில் பேரணி மற்றும் கருத்தரங்கு மிக மிக முக்கியமானது. எவ்வளவு சிரமம் இருந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும் அவசியம் கலந்து கொள்ள ஆயத்தமாகுங்கள் என புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார். மேலும் அவர் வெளியிட்டுள்ள செய்தி அறிக்கையில், சென்னை பேரணியை விட இன்னும் 10 மடங்கு டெல்லி பேரணியையும் கருத்தரங்கமும் தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலும் மிக முக்கியத்துவம் பெறப்போகிறது. வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பேரணியில் கலந்து கொள்ளாமல் இருப்பது எப்படி நியாயமாகும்? ஆயத்தமாகுங்கள், அணிதிரளுங்கள், டெல்லியில் ஒன்று கூடுவோம், வரலாறு படைப்போம், 3% உள் இடஒதுக்கீட்டை ரத்து செய்வோம், அரசியல் சாசனத்தில் வழங்கப்பட்ட இடஒதுக்கீடு உரிமையை மீட்டெடுப்போம் என்று புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் இன்று தனது செய்தி அறிக்கையில் பதிவு செய்திருக்கிறார். மேலும் அவர் வெளியிட்டுள்ள நீண்ட நெடிய செய்தி அறிக்கையில் என்ன என்று பார்க்க போகிறோம். நவம்பர் 7ஆம் தேதி பல தடைகளையும் தாண்டி சென்னை பேரணி வெற்றிகரமாக அமைந்திருக்கிறது. காலங்கள் மாறினாலும் ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மட்டும் மாறவில்லை, மாறாது என்பதற்கு மேலும் இந்த நிகழ்வு ஒரு உதாரணம். ஆட்சி அதிகாரங்கள் ஒரு சிலரின் கைகளில் இருப்பதனால் தானே இந்நிலை தொடர்கிறது. ஆட்சி அதிகாரத்தை மாற்றி நம் கைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற உன்னதமான இலக்கை நோக்கி வருங்காலங்களில் பயணிப்போம். 2026ஆம் ஆண்டின் ஆட்சி மாற்றம் புதிய தமிழகத்தால் நிகழ்த்தப்பட வேண்டும். ஆட்சியில் புதிய தமிழகமும் அமரப்பட வேண்டும். இது வெறும் கனவுகள் அல்ல, லட்சிய கனவுகள் நிச்சயம் நிறைவேறும். ஐயா, சென்னை பேரணியில் கலந்துவிட்டு இப்பொழுதுதானே வீடு வந்து சேர்ந்துள்ளோம், மீண்டும் டெல்லியா என்ற உங்களின் குரல் எனக்கு கேட்காமல் இல்லை. என்ன செய்வது? சிலர் பதவி பட்டம் நோக்கி பயணிக்கிறார்கள். அதற்காக நம் சமூக மக்களை காட்டிக் கொடுக்கவும் தயாராக இருக்கிறார்கள். நாம் அப்படி இருந்துவிட முடியாது. ஒவ்வொரு கட்சிக்கும் லட்சியமும் பாதையும் வேறு வேறாகத்தான் இருக்கும். நமது புதிய தமிழகம் கட்சி துவங்கப்பட்ட நாளிலிருந்து நமது பாதை தெளிவானது, வெளிப்படையானது, தூய்மையானது, மக்களின் விடுதலைக்கானது. கடந்த 30 வருடத்தில் நாம் வெற்று அரசியல் கோஷங்களை எழுப்பி அரசியல் செய்வது இல்லை. பிரச்சனைகளை கண்டு பயந்து ஓடியதுமில்லை, ஒளிந்து கொண்டதும் இல்லை. அனைத்து பிரச்சனைகளையும் சட்டமன்றத்திலேயும் மக்கள் மன்றத்திலேயும் நேரடியாக எதிர்கொண்டுள்ளோம், இன்னும் எதிர்கொள்வோம். நமது பாதையே வெற்றி பெற்றிருக்கிறது. நமது பாதையே வெற்றி பெற்றிருக்கிறது. அரசு வேலைவாய்ப்புகளில் சட்ட ரீதியாக கொடுக்க வேண்டியதை கொடுக்காத போது வெள்ளை அறிக்கை கேட்டோம். அதன் விளைவாக பல்லாயிரக்கணக்கானோர் பலன் பெற்றிருக்கிறார்கள். இந்தியாவில் எந்த மாநிலத்திலேயும் இல்லாத அளவிற்கு அரசு கல்லூரிகளில் 50 ஆண்டுகளாக நிரப்பப்படாத 1400 பேராசிரியர், உதவி பேராசிரியர் பணியிடங்களை பெற்று தந்தோம். அதையெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாத போலி சமூக நீதி காவலர்கள் 2008இல் 3% உள் இடஒதுக்கீட்டை வலிந்து திணித்து நமது உழைப்பின் பயனை ஒரு குறிப்பிட்ட மிக மிக சிறுபான்மையினருக்கு பிடுங்கி கொடுத்து விட்டார்கள். அதனால் தேவேந்திரகுல வேளாளர்களும் ஆதிதிராவிடர் என்ற பறையர் சமூக இளைஞர்களும் பெரும் பாதிப்புக்கு ஆளாகியிருக்கிறார்கள். 2008இல் அனைத்து கட்சி கூட்டத்தில் நாம் கொடுத்த எதிர்ப்பை போன்ற சக அமைப்புகளும் தெரிவித்திருந்தால் நிலைமைகளே வேறாக இருந்திருக்கும். கடந்த 15 வருடங்களாக பல்லாயிரக்கணக்கான பணியிடங்கள் 3%க்கு தாரை வார்க்கப்பட்டு இருக்கிறது. தெரிந்திருந்தும் இன்னும் அதை எதிர்க்க துணிவின்றி காலை ஒன்றும் மாலை ஒன்று பேசி வருகிறார்கள். யார் ஆதரித்தாலும் ஆதரிக்காவிட்டாலும் தேவேந்திரகுல வேளாளர்கள், ஆதிதிராவிட பறையர் இன மக்களின் சட்ட ரீதியான உரிமைகளை மீட்டெடுக்கும் வரையிலேயும் நமது போராட்டம் தொடரும். எந்தவித அடிப்படை புள்ளி விவரங்களுமின்றி தாரை வார்க்கப்பட்ட இந்த 3 உள் இடஒதுக்கீட்டை ரத்து செய்யும் வரையிலேயும் நாம் போராடியே தீர வேண்டும். தமிழகத்தில் உள்ள பெரும்பான்மையான கட்சிகளின் வாயடைத்துவிட்டு ஒரு குறிப்பிட்ட சாதியின் வளர்ச்சியில் மட்டுமே இன்றைய ஆட்சியாளர்கள் அக்கறை செலுத்துகின்றனர். சிறப்பு உட்குறு திட்டத்திலேயும் அண்ணல் அம்பேத்கர் வணிக சாம்பியன் திட்டம் உள்ளிட்ட பட்டியல் இனத்தவருக்கு வழங்கப்படும் அனைத்து திட்டங்களிலும்
பெரும் மோசடி நடைபெறுகிறது. அரசு ஊழியர்களின் பதவி உயர்வு ரத்து செய்யப்படுகிறது. கிரிமிலேயர் திட்டமும் அறிமுகப்படுத்தப்படுகிறது. இதுபோன்று நமது வளர்ச்சிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் டிமாடல் அரசு செயல்படுகிறது. இந்த அரசின் உண்மை முகத்தை தேசிய அளவில் அம்பலப்படுத்த வேண்டியது இருக்கிறது. இடஒதுக்கீட்டில் தமிழகத்தில் நடைபெறும் மோசடியை மத்திய அரசின் கவனத்திற்கும் தேசிய அளவிலும் கொண்டு செல்ல வேண்டியதாக இருக்கிறது. ஒரு பிரச்சனையை பாதியில் விட்டுவிட முடியாது. அது புதிய தமிழகம் கட்சியின் பழக்கமும் இல்லை, வழக்கமும் இல்லை. 3% உள் இடஒதுக்கீட்டால் ஏற்படும் பாதிப்புகளை வடக்கு மாவட்ட ஆதிதிராவிடர் என்று அழைக்கக்கூடிய பறையர் சமூக அரசு ஊழியர்களும் களப்போராட்ட அமைப்புகளும் சமூக ஆர்வலர்களும் நன்கு தெரிந்து கொள்வதோடு மட்டுமன்றி அது குறித்து வெளிப்படையாக தங்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்து வருகிறார்கள். 30 வருடங்களுக்கு பிறகு மிகப்பெரிய புரட்சி ஏற்பட்டு வருகிறது. எனவே தான் டிசம்பர் 6 மற்றும் 7 ஆகிய தேதிகளில் டெல்லியில் பேரணி மற்றும் கருத்தரங்கு மிக முக்கியமானதாக இருக்கிறது. எவ்வளவு சிரமம் இருந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும் அவசியம் கலந்து கொள்ள ஆயத்தமாகுங்கள் என புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் க. கிருஷ்ணசாமி அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார் என்றால், சென்னை பேரணியை விட இன்னும் 10 மடங்கு டெல்லி பேரணியும் கருத்தரங்கும் தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலையும் முக்கியத்துவம் பெறப்போகிறது. வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பேரணியில் கலந்து கொள்ளாமல் இருப்பது எப்படி நியாயமாகும்? ஆயத்தமாகுங்கள், அணிதிரளுங்கள் என்று புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அழைப்பு விடுக்கிறார். டெல்லியில் ஒன்று கூடுவோம், வரலாறு படைப்போம், 3% உள் இடஒதுக்கீட்டை ரத்து செய்வோம், அரசியல் சாசனத்தில் வழங்கப்பட்ட இடஒதுக்கீட்டு உரிமையை மீட்டெடுப்போம் என்று குரல் கொடுத்து அழைக்கிறார் புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் க. கிருஷ்ணசாமி அவர்கள். அனைவரும் பட்டியல் இன சமூக மக்கள் அனைவரும் டெல்லியில் சங்கமிப்போம், டெல்லியில் ஒன்று கூடுவோம், வரலாறு படைப்போம், 3% உள் இடஒதுக்கீட்டை ரத்து செய்வோம், அரசியல் சாசனத்தில் வழங்கப்பட்ட இடஒதுக்கீட்டு உரிமையை மீட்டெடுப்போம், புதிய தமிழகம் படைப்போம்.